இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வரும் 25ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 25ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜா, தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் வரும் 25ஆம் தேதி தமிழகம் வருகின்றனர். 26, 27 ஆகிய 2 நாட்கள் சென்னையில் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்த ஆலோசனையில் முக்கியமாக அம்சம் என்று பார்க்க வந்தால் இந்த ஆலோசனையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். அதே போல் அரசு உயர் அதிகாரிகள், அதே போல் அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்த தேர்தலில் பொதுவாக ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடத்தும் பொழுது அதற்கு முன்பாக அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகத்திற்கு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும். கடந்த வாரம் கூட 12, 13 ஆகிய தேர்தலில் இணை தேர்தல் ஆணையர்களும் துணை தேர்தல் ஆணையரும் இங்கு ஆலோசனை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையர் இந்த ஆலோசனை நடத்த உள்ளார் ஞானேஷ்குமார். இதில் அரசியல் கட்சிகள் முதலிலாக அவரை சந்திப்பார்கள். அவர்களுக்குள்ள அந்த குறைபாடுகள், ஏன்னா தற்பொழுது தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து முடிந்துள்ளது. ஆகையால் அது குறித்தும் அவர்கள் பல்வேறு அதில் உள்ள சிக்கல்கள், அதில் என்னென்ன பிரச்சனை உள்ளது என்பதை இந்திய தேர்தல் ஆணையருடைய கவனத்திற்கு கொண்டு வருவார்கள். அதன் பிறகு இந்த தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளார் அர்ச்சனா பட்நாயக். அந்த இங்கு உள்ள தேர்தல் அதிகாரிகளிடமும் ஒரு ஆலோசனையை மேற்கொள்வார். அதன் பிறகு வருமான வரித்துறையினர், அதே போல அமலாக்கத்துறையினர், அதே போல் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறையினர், அதே போல சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு மட்டத்திலான இந்த தேர்தல் நடத்துவதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையெல்லாம் இந்த தேர்தலில் பங்கேற்பார்களோ அந்த துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை இருப்பார். தற்பொழுது அவர் 26, 27 தமிழகம் இந்திய தேர்தல் ஆணையர் வருவதை எப்படி பார்க்கும் பொழுது தேர்தல் தேதி என்பது மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. ஏனென்றால் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். அவர் வந்த பிறகு அதன் பிறகுதான் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. அதாவது முதல் வாரத்திலோ அல்லது மார்ச் 2வது வாரத்திலோ தமிழக சட்டமன்றத்திற்கு எப்பொழுது தேர்தல் நடைபெறும், எந்த தேதி என்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஞானேஷ்குமார் தமிழகம் வருவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் தொடர்பாக உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.